வணக்கம் என் இனிய நண்பர்களே. கள்ளக்குறிச்சி அதுக்கு டைட்டில் எப்படி வைக்கணும் அப்படின்னா, தமிழன் எப்படி வைக்கணும் அப்படின்னா, காவு வாங்கும் கல்வராயன் மலை அப்படி தான் வைக்கணும் டைட்டிலு. இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 57, 58 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க. இன்னும் 10 பேருக்கு கண்ணே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பார்வை போயிடுச்சு சுத்தமாக அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவர்கள்லாம் உயிர் பிழைச்சிடணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் இப்போது அரசியல் கட்சிகள்லாம் நிறைய போராட்டங்கள் பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுது, நிறைய பண்ணுறாங்க. நிறைய ஆளுங்கட்சி மேலே குற்றம் சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி வந்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சி 50 வருஷமாக ஆளல. இந்த மாற்றி மாற்றி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க கட்சிக்காரங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பக்கம் காய்ச்சிறாங்க அப்படின்னு காணொலிகளை நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். மலை பிரதேசங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கே பூரா கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு பூரா ரைடு வந்திருக்குது. வேறு எல்லா பக்கமும் நிறைய பிடிச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஊழல்களில் ஏதோ கள்ளச்சாராயம் காய்ச்சல் அந்த பொருட்கள்லாம் பிடிச்சிருக்காங்க போட்டிருக்கு. நிறைய இடத்துல ரைடு நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, 40 வருஷமாக 35 வருஷம், 30 வருஷங்கிறாங்க, 25 வருஷங்கிறாங்க, 40 வருஷங்கிறாங்க. இவ்வளோ நாளாக காய்ச்சிட்டு வர இந்த கள்ளச்சாராயம் திடீர்னு ஆளுங்கட்சி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு முழு சுமையும் ஆளுங்கட்சி மேலே சுமத்துறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் சாவுக்கெல்லாம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சுவிட்டு அவங்க 10 பேர் செத்து 10 லட்சம் பணம் வாங்கி செத்து போயிட்டு 10 லட்சம் பணம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் செத்து போயிருங்க, நாங்கள் உங்களுக்கு 10 கோடி ரூபா தரோம் அப்படின்னு சொல்கிற அரசியல் கட்சி, கண்ணியமான அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்களுடைய இறப்புக்கு வந்தவங்களும் பிடிச்சிட்டு இறந்துருக்காங்க. அதுக்கு சரியான புரிதலின்மையும் சரியான விளம்பரமின்மை தான் காரணம். வாந்தி பேதியினால் வாந்தி பேதியினால தான் இறப்பு அப்படிங்கிறது அது ஒரு தவறான கருத்து. என்ன உண்மைங்கிறத ஆராய்ஞ்சு அந்த அரசு உயரதிகாரியானவர் சொல்லியிருக்கணும். அது எதுக்காக சொன்னார், ஏன் சொன்னாருன்னு தெரியல. அவரை தான் கேட்கணும், நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே கலாச்சாரத்தினால தான் இது நடந்தது அப்படின்னாக்கா அது அவர் கண்டிக்கப்பட வேண்டியவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்காக இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு இந்த இந்த சின்ன சின்ன சாராயம் இருக்குது பார்த்தீங்களா, சாராயம் காய்ச்சிறது, அது பாக்கெட்டு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபாய்க்கு விற்கிறது. இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போலீஸ் ஸ்டேஷன் கூடயே நின்று போயிடும். ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த ஸ்டேஷன் லிமிட்டு அவங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா ஆய்வாளர், டிஎஸ்பி, அவ்வளோ கமிஷன், ஏசி அந்த மாதிரி லெவல்லே நின்று போயிடும். இது மந்திரி லெவலில் போகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எல்லாரும் மந்திரிகளையும் எம்எல்ஏக்களையும் தான் குறை சொல்கிறாங்க. அதில் உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியல. இந்த 2 மந்திரிங்க அந்த எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு வந்ததே நீங்கள் சாராயம் காய்ச்சடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததாக தான் காணொலிகளில் சொல்கிறாங்க. நிறைய காணொலிகள் அப்படி தான் பேசுது. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் மந்திரிகள் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா அது கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பாங்க, 40 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 50 ரூபாய்க்கு விற்பாங்க. அவ்வளவுதான். அந்த காசு அதில் எந்த அளவுக்கு பணம் வந்துடும், அது இப்போ மந்திரி லெவலில் கொடுக்கறதுக்கு அந்த இந்த பணத்தை எல்லாமே மந்திரிங்களும் உயர் காவல்துறை அதிகாரிகளும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ அந்த ஸ்டேஷனில் அந்த சம்மந்தப்பட்டவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் ஏதோ 50, 50, 100 வாங்குவாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பார்வைக்கு எட்டின வரைக்கும். பெரிய பெரிய ஊழல் லாபம், மணல் கடத்தல, அது இது கனிம வள கொள்ளை, அது மாதிரி இதுனாக்கா பரவாயில்ல, நிறைய வருமானம் வரும். அது மேலிடம் வரைக்கும் தெரியப்படுத்தலாம், தெரிய வரும் அப்படின்னு மாதிரிங்கெல்லாம் சொல்லலாம். ஆனால் இது சின்ன லெவலில் சாராயம் காய்ச்சிறதுங்கிறது பட்ட சாராயம் இல்லை, எரி சாராயம். அது எப்படி சொல்கிறது, விஷ சாராயம் அதுக்கு பேர். அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. விஷ சாராயம், எத்தனால் கலக்கின விஷ சாராயம். அதை சாப்பிட்டு தான் எல்லோரும் இறந்து போயிருக்காங்க. அந்த அரசு உயரதிகாரி வாந்தி பேதியினால தான் இறந்தாங்க அப்படின்னு சொன்னதை தவிர்த்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளாக இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டானால் கூட நல்லா விசாரிச்சுக்கிட்டு சொல்லியிருந்தா
அந்த இறப்புக்கு வந்தவர்கள் அந்த அரசு உயர் அதிகாரி சொன்னதுனால இறந்து போனவங்களுடைய இறப்புக்கு வந்த சொந்தக்காரங்க, ஓ தவறு இங்கே தான் இருக்குது, அப்போ இதை போய் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருப்பாங்க. இறப்பு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். அது வந்து அந்த அரசு அதிகாரியை கண்டிக்கப்பட வேண்டியவர் தான். மாற்றிருக்காங்க, எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றிருக்காங்க. கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் அனைவருமே மாற்றிருக்காங்க. மாற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இதில் நிறைய அரசியல் இருக்கிறதாக பார்க்குறேன் நான். அது எப்படி வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் கள்ளச்சாராய சாவுகள் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இது எந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறது? நம்ம எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் நம்ம பேசலை. ஏன்னா மரக்காணங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. இது வரைக்கும் கலைஞர் பீரியடில் ஒன்று, ஸ்டாலின் பீரியடில் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான தேதி போக்குவரத்தெல்லாம் காணொலியில் சொல்கிறாங்க. ஆனால் நம்மள்ட்ட அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம பேசலை, குறிக்க வச்சுக்கிட்டு பேசலை. நம்மளாம் சொல்கிறோம், திமுக அரசு வந்தால், திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும் ஏன் கள்ளச்சாராய இறப்புகள் அதிக அளவில் நடக்குது அப்படிங்கிறது அரசினுடைய உளவுத்துறை, அரசின் உயரதிகாரிகள், உளவுத்துறை, புலனாய்வு அமைப்புகள் இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டுபிடிச்சி முதல்வருக்கு அறிக்கை கொடுத்துருக்கணும். கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏன் நடக்குது? இதில் உள்குத்து வேலைகள்லாம் நிறையா இருக்குது. அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அது மனித உயிர்களை காவு வாங்கும் அரசியல் விளையாட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் விளையாடுங்க, உங்களுடைய விளையாட்டுகளுக்கு நீங்கள் மாற்றி விளையாடுங்க. நீங்கள் விளையாடுங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, அவங்க விளையாட்டு, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் விளையாடுங்க. அதெல்லாம் மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான், நீங்கள் எப்படி தான் எல்லாமே அரசியல் விளையாட்டுங்கிறது தெரியும். தண்ணியிலேருந்து, ஆற்று மண்ணிலேருந்து, கருங்கல்லேருந்து, ஜல்லியிலேருந்து, பாறையிலேருந்து, தாரிலேருந்து அனைத்துமே அரசியல் விளையாட்டு தான். இதில் அரசியல் விளையாட்டு விளையாடுறீங்க. ஒருத்தன் வெட்டி எடுப்பான், ஒருத்தன் இன்னொருத்தன் வருவான், இன்னைக்கு கனிம வளத்தை கொள்ளையடிச்சு விற்கிறாங்க, திருடி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். திருப்பி அவன் சொன்னவன் ஆட்சிக்கு வரும்போது அவன் அதே தான் வேலையை தான் செய்வான். திருப்பி இவன் முதல்ல ஆளுங்கட்சி வந்தவன் திருப்பி வந்து அதே தான் சொல்லுவான். இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய கேடுகட்டு. ஆனால் இந்திய மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம ஜனம் நல்லா இருக்கணுங்கிற எந்த அரசு அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் அதை பற்றின அக்கறையே இல்லை, கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மனித உயிர்களுடைய விளையாட்டு ஒரு அரசியலா? அது நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து தவறாக இருந்தாக்கா, நான் சொல்கிறது தவறாக இருந்தாக்கா நீங்கள் யாரும் கமெண்டில் கூட சொல்லுங்கள். மனித உயிர்களோடு விளையாடக்கூடிய விளையாட்டு அது ஒரு விளையாட்டா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நியாயமாக குறை சொல்கிறத விட்டுட்டு அரசுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனை இதெல்லாம் சொல்லணும். இதில் இன்னொன்று அப்படின்னா, நிறைய பேச வேண்டியிருக்குது. எதை எப்படி விட்டுட்டு பேசணும்னு தெரியல. சரியான தரவுகளோடு நம்ம பேசலை, எழுதி வச்சுக்கிட்டு நம்ம பேசலை. தரவுகள் வேணாம் நமக்கு சும்மா மேட்ரு கிடைச்சா போதும், நம்ம பேசிடுவோம். எழுதி வச்சுக்கிட்டு என்னென்ன பாயிண்ட்டு பேசணும்னு பேசலை. அதான் ஒரு மிஸ்டேக்கு, சின்ன மிஸ்டேக்கு. நம்மள்ட்ட எப்பயுமே அதில் ஒரு மிஸ்டேக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுங்களேன். இப்போது அரசு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, கள்ளச்சாராயத்தினால் இவ்வளவு இறப்புகள் நடக்குது இல்லை, இந்த இறப்புகளை தவிர்ப்பதற்கு என்ன வழி? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மாற்றாக என்ன பண்ணணும்? இது மாதிரி யோசிக்கலாம். நம்ம வந்து நிபுணர் இல்லை. சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அந்த துறை அதிகாரிகள், இந்த மக்கள் நல சேவகர்கள், இல்லை பொதுநல விரும்பிகள், சமூக சேவகர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இதுக்கு மாற்று ஐடியா என்ன? இனிமேல் வந்து சாராயத்தை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. சாராயத்தை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முடியாது. 95% முடியாது, கஷ்டம். ஆனால் கள்ளச்சாராயத்தை, எரிசாராயத்தை, விஷ சாராயத்தை ஒழிக்கலாம் இல்லையா? அதுக்கு என்ன வழின்னு கேட்கணும் இல்லையா? மனித உயிர்கள் போகாமல் இருப்பதற்கு என்ன வழி? உடனடியான மனித உயிர்கள் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? சாராயம் எப்போவுமே மனிதனை காவு வாங்குறது தான் சார். அதில் மாற்று கருத்து இல்லை சார். சாராயம் எப்போவுமே மனிதர்களை, குடலை, கல்லீரலை, கல்லீரல் ஒன்று பிரச்சனைனாவே எல்லாமே பிரச்சனை தான். அதுக்கப்புறம் இந்தப்போ 11 பேத்துக்கு கண்ணு, 10 பேத்துக்கு மேலே கண்ணு போயிடுச்சுல்ல, கண் பார்வை போயிடுச்சுல்ல. அப்போ கல்லீரல் தான் வந்து முதல்ல பாதிக்கப்படுறது. அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒவ்வொன்றா அப்புறம் டேமேஜ் ஆகும்.
இதை தவிர்ப்பதற்கு என்ன வழி? அப்போ கள்ளுக்கடை அது இருக்குது. அது இயற்கை பானம். உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அது திறந்தால் நல்லதா உடம்புக்கு? இதுலேருந்து மக்கள் இதுலேருந்து தப்பிச்சுக்குவாங்களா? கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்களா? இல்லை ஆல்கஹாலை டாஸ்மாக் இருக்குல்ல, டாஸ்மார்க்லேயே ஆல்கஹாலே விற்கிறீங்க. அந்த ஆல்கஹாலினுடைய பாதிப்பு இல்லாமல் மனித உடலுக்கு ஆரோக்கியமான ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் விற்று சம்பாரிச்சிட்டு போங்கய்யா, இல்லை என்னமோ பண்ணுங்கய்யா. ஆனால் மனித உயிர்களுக்கு தீங்கில்லாமல் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு யோசிச்சு பாருங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திமுக நாட்டின் மேலே ஒரு அக்கறை உள்ள கட்சி. நம் தமிழ்நாட்டு மக்களின் மேல் ஒரு அக்கறை உள்ள கட்சி. போராட்டங்களிலிருந்து பிறந்த கட்சி இது. போராடி தோற்றுவிக்கப்பட்ட கட்சி திமுக. அப்போ திமுக மக்கள் நலன் சார்ந்து மக்கள் திட்டங்கள் சார்ந்து அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே வந்திருக்குது பல ஆண்டுகளாக. பெரியாரை எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் பேரறிஞர் எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் கலைஞர் எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் ஸ்டாலின் எடுத்துக்குங்க. தேடி 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 நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. அதில் ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். தேன் எடுத்தவன் புறங்கையை காம இருக்க மாட்டாங்கிற மாதிரி அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் திமுக அரசு புறங்கை மட்டும்தான், திமுக புறங்கை மட்டும்தான் நக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சொல்லுவேன் நான். ஆனால் மற்றவர்கள் வந்தாங்க அப்படின்னா, மற்றவர்கள் வரும்பொழுதோ வேறு கட்சிகள், அதாவது வெளிமாநில கட்சிகள், வடக்குள்ள உள்ள கட்சிகள்லாம் உள்ளே வந்துச்சுனாக்கா தேனை எடுத்து வெளியே காட்டவே மாட்டாங்க. முழுசாக குடிச்சிடுவாங்க. மொட்டா குடி மாதிரி குடிச்சிடுவாங்க. அதுதான் உள்ள பிரச்சனை. அதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். அதுக்காக தான் திமுகவை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம். திமுகவையும் அதிமுகவையும் தமிழ்நாட்டில் தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் 10 காசு அரசு பட்ஜெட்னா 8 காசு 9 காசு செலவு பண்ணிட்டு ஒரு காசை தின்றுவாங்க. அது வேறு வழி இல்லை. எல்லா கட்சிகளும் கட்சியை நடத்தணும், அரசியல் பண்ணணும் அப்படின்னா நடத்தி தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி கட்டாயமான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்கிற பட்சத்தில் அது மனித உயிர்களை காவு வாங்காமல் நடத்தக்கூடிய விஷயமாக பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கள்ளுக்கடையை திறக்கலாம். டாஸ்மார்க்கு விற்று தொலைங்க. அதில் தான் கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட வருமானம் வருது. 25,000 கோடி வருதுங்கிறீங்க, 20,000 கோடி வருதுங்க, 15,000 கோடி வருதுங்கிறீங்க. நடத்தி தொலைங்க, அது வேறு விஷயம். அந்த டாஸ்மார்க்கில் உள்ள பாட்டில்களோட விலையை குறைச்சிருங்க. எப்படியா இருந்தாலும் குடிக்கிறவன் குடிச்சு தான் தீருவான். அதில் மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு பணமாக இருந்தாலும், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் வாங்கி குடிச்சு தான் தருவான். சாவதான் போகிறான், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இந்த 50 ரூபாய்க்கு இந்த எரிசாராயத்தை இந்த விஷ சாராயத்தை விற்கிறதுனால தான் 120, 130, 150 விற்கக்கூடிய டாஸ்மார்க்கு சரக்கை வாங்காமல் விலை மலிவான இந்த சரக்கை வாங்கி அதில் ஒரு குவார்ட்ரு வாங்குறதுக்கு 150 ரூபா கொடுத்து ஒரு குவார்ட்ரு வாங்குறதுக்கு இதில் 40 ரூபா 50 ரூபா கொடுத்தா போதும், ஒரு பாக்கெட் கிடச்சிருது. அப்போ 2 பாக்கெட் வாங்கி குடித்தா போதும், அதுக்கு நிகரான போதை வந்துடும். அப்புறம் ஏன்டா போய் காசு நிறையா போட்டுக்கிட்டு அதில் போய் செலவு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசனையில் தான் வாங்குறாங்க. யார்? டாஸ்மார்க்கில் போய் 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ண முடியாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்களிடம் அங்கு உள்ள ஏழைகள், அன்னாடங்காட்சிகள், தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க, இன்றைக்கி சம்பாரிச்சாதான் சோறு அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க, இவர்கள் தான் அந்த சாராயத்தை சாப்பிட்றாங்க. இவங்க தான் இந்த சாராயத்தை சாப்பிட்டு இறந்தது. மிடில் கிளாஸ் பீப்புளோ இல்லை பணக்கார வீட்டு மக்களோ, பணக்கார வீட்டு இளைஞர்களோ, ஆண்களோ இறப்பதில்லை. ஏன்னா அவங்க டாஸ்மார்க்கில் போய் 400 ரூபா 500 சரக்கு பெரிய அளவு வாங்கி வச்சு. அப்போது வழி இல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்கள் இவங்க தான் குடிச்சிட்டு மலிவான விலைக்கு விற்கிதுன்னு குடிச்சிட்டு சாப்பிட்றாங்க. அப்போ டாஸ்மார்க்கில் விற்கிற சாராயத்தை நல்ல சாராயமாக மலிவான விலைக்கு விற்றுட்டு போயிடலாம்ல, கலப்படம் இல்லாமல். விஷ சாராயத்துக்கு பதிலாக அவன் ஏதோ ஒன்று குடிச்சு தான் தொலைவான் முண்டை, நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது கலப்படம் இல்லாத சரக்கை விற்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு அரசு நினச்சா செய்யலாம்ல. இந்த மாதிரி விஷமில்லாத சரக்குகளாக இன்னும் கொஞ்சம் அதில் ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க 20 ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, அவங்க 20 ஃபேக்ட்ரி, இந்த கட்சி 20 ஃபேக்ட்ரி, அந்த கட்சி 20 ஃபேக்ட்ரி இருக்குது. சரி, ரைட்டு. அந்த ஃபேக்ட்ரியில் நல்ல சரக்கு, டாஸ்மார்க் சரக்கு அது அது குடித்து யாரும் சாவுறதில்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கும், அதுவாக சாவடிக்குன்னு வச்சு, அது வேறு விஷயம்.
அந்த மாதிரி கம்பெனிகளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இன்ஜினியர்களை போட்டு அதுக்கு இன்னும் நல்ல சரக்கு கொடுக்குறது எப்படி, போதை வர மாதிரியும் உடலை பாதிக்காமல் இருப்பதற்கு எப்படி, இந்த நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்த ஒரு வேலையாவது செய்யுங்க. இந்த விஷ சாராயத்தை பற்றி இன்னும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். தயவு செய்து இனிமேலாவது மனித உயிர்களின் மேலே அரசியல் செய்யாமல், அரசியல் செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழி நிறையா இருக்குது. உயிரோட விளையாடாதீங்க. அது அவனோட மட்டும் போகிறதில்ல, மற்றபடி இல்லை இருக்கிற அந்த குடும்பங்களுடையது. திமுக அரசு வரும்போதெல்லாம் சாராய சாவு நடக்குது அப்படின்னா எப்படி நடக்குது? திமுக அரசு வரும்போது யார் நடத்துகிறாங்க, யார் செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்க? ஏன் அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வர மாட்டேங்குது? ஏன் இந்த மாதிரி விஷ சாராய சாவுகள் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அதை யோசிங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாருங்கள். ஐயா முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி நம்ம ஒரு நாகரிக அரசியல் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். தவறு. உங்களுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துல நம்ம இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களை முளையிலே கிள்ளிடணும். திமுக ஆட்சி வரும்போதெல்லாம், திமுக அரசுக்கு பதவிக்கு வரும்போதெல்லாம் சாராய சாவு, விஷ சாராய சாவுகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம், எவர் காரணம், எப்படி, ஏற்காடு, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதற்கான உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கணும். அதை விட்டு அரசு உயரதி சரி, அந்த அரசு உயர் தப்பு பண்ண அந்த அரசு அதிகாரி ஏன் அந்த இடத்துக்கு வந்தார், அதுக்காக தான் வந்தாரா, அது யார் நியமித்தது, நியமித்ததுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, அவரை இங்கே கொண்டு வரதுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யார், அவர்களுடைய பின்னணி என்ன, இதையெல்லாம் பற்றி யோசிச்சு எடுத்தாவே அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விவரங்கள் தெரிஞ்சிடும். இதெல்லாம் உளவுத்துறைக்கு சாதாரண ஒரு சின்ன சமாச்சாரம், 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சமாச்சாரம் உளவுத்துறைக்கு. இதை கண்டுபிடிச்சி ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே அறிக்கையெல்லாம் சொல்லிடுவாங்க. தயவுசெய்து உளவுத்துறையை நம்பி அந்த பொறுப்பை கொடுங்க. அதை வாங்கி எங்கெல்லாம் குற்றங்கள் நடந்திருக்கோ அதை பூரா களையுங்க. இனிமேலாவது மனித உயிர்களை காவு வாங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுக்கு தமிழைனே காவு கேட்கும், அது என்ன மலை, அது அந்த மலை பேரை தான் வைக்கணும். நன்றி, வணக்கம்.